வெல்கம் டு கோயம்புத்தூர் ஷாப்பிங். நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட்டை நம்ம வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுறது, அது மூலிமா எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறதுங்கிறத அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க, அப்புறம் லாஸ்ட் நேம், அப்புறம் யூசர் நேம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி உங்களோடது கொடுத்துக்குங்க. அப்புறம் வெப்சைட்டு வந்து கோயம்புத்தூர் ஷாப்பிங்.com அதை கொடுத்துக்குங்க. ஹவ் வில் யூ ப்ரமோட் அஸ், எது மூலிமா நம்மளை ப்ரமோட் பண்ணுவீங்கன்னு கேட்குது. நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி சோஷியல் மீடியா நேம்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் கீழே வந்து ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் பேஜ்க்குள்ளே வந்துடும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சைன்இன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான். சைன்இன் கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ ஆல்ரெடி நான் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கனால அது கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிலியேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து எப்படின்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். பெய்டு, நான் உங்களுக்கு பே பண்ணியிருக்கிறது. இது வந்து அன்பெய்டு ஏர்னிங்ஸ், உங்களுக்கு பெண்டிங் அமௌண்ட் இங்கே வந்து காட்டும். உங்கள் ப்ரொஃபைலை எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே விசிட்டில் காட்டும். கமிஷன் அது வேண்டியதில்லை. கமிஷன் ரேட் வந்து 2%, எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ்டு தான். இது வந்து என்னென்ன டேட்டில் உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு இங்கே சேல்ஸ் ரிப்போர்ட் இங்கே வந்துடும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாஸில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் பயோவில் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே லிங்க்ஸ்னு இருக்கும். ஆல்ரெடி நான் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கனால அது இடம் இருக்குது. இப்போ ஆட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அங்கே கிளிக் பண்ணி உங்களோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து டைட்டில் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், எக்ஸெட்ரான்னு போட்டு. இப்போ அந்த லிங்க் வந்து உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணுறவங்களுக்கு அந்த லிங்க் தெரியாது, இந்த டைட்டில் நேம் தான் தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் லிங்க்குக்கு போயிருக்கும். ஷோ ஆஸ் பிரைமரி லிங்க்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வியூவில் தான் உங்களுக்கு வியூ ஆகும் கஸ்டமருக்கு. ஸோ கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோனுங்கிறப்ப அந்த நேம் வராது. உங்களுக்கு இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு போயிடும், உங்களோட பேஜுக்கு. இப்போ சேவ் கொடுத்துட்டோம்னா இப்போ உங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ப்ரொஃபைலில் வியூ ஆகும்.
ஆக்சுவலி சேவ் கம்ப்ளீட் பண்ணல. ம். சரி. நீங்கள் சேவ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த மாரி வரும். இப்போ இந்த வெப்சைட் மாரி அந்த லிங்க்கு வரும். இதே மாரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் இந்த இடத்துல லிங்க்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பார்க்க வராங்களோ, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும்.